ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க விக்ரமோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளியே வருதா? இவ்வளோ நாளில் விக்ரமோட எந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். பயங்கரமா கத்தி ஆவேசமா திவ்யா கிட்ட பயங்கர சண்டையை போட்டுட்டு இருக்கிறாரு விக்ரம். என்ன காரணமா இருக்கும் திவ்யாவும் விக்ரமும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு பார்த்தா, விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள இருக்கிறவங்கள கொம்பு சீவுற மாதிரி என்ன விஷயத்த கொளுத்தி போடுறாருன்னா, இந்த 12 வாரத்துல ஒண்ணுமே பண்ணாம இவங்க மட்டும் டிடிஎஃப் ஜெயிச்சிட்டாங்கன்னா டைரக்டா ஃபினாலே போயிடுவாங்க. அதை எனக்கு பார்க்கறதுக்கு செம்ம காண்டா இருக்கு. அந்த டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ட்டு இந்த வீட்டில் அப்படி யார் இருக்கா அப்படின்ட்டு பயங்கரமா கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. இந்த வீட்டில் எதுவும் பண்ணாம நல்லா ஓபி அடிச்சிக்கின்னு நல்லா மிக்சர் சாட்டுக்குன்னு கடைசியா டிடிஎஃப்ல வின் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போயிட்டா இது என்ன நியாயம்? ஆரம்பத்துல இருந்து பல சண்டைகளை போட்டு கண்டென்ட் கொடுத்து இப்போ நாங்க விளையாடிட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு கிடைக்காத டிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்றத சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு விஜய் சேதுபதி. போன சீசன்ல பாத்தீங்கன்னா ரயான் வந்து ஒழுங்காவே விளையாடிருக்க மாட்டாரு. ஆனா கடைசியில டிடிஎஃப்ல வின் பண்ணி ஃபைனல் வரைக்கும் போயிடுவாரு. ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது டிடிஎஃப் வின் பண்ணிடுறா அப்படின்ட்டு. அவங்க அக்கா சொன்னதை கேட்டு ஆட்டத்தை மாத்தி வெறியோட விளையாடி டிடிஎஃப் வின் பண்ணியிருப்பாரு ராயன். ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு விஜய் சேதுபதி. ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா ஏந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க, கமருதீனும் சொல்றாங்க, திவ்யாவையும் சொல்றாங்க. அடுத்து கமருதீன் பார்த்தீங்கன்னா திவ்யாவை சொல்றாரு. அடுத்து விக்ரம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை சொல்றாரு. பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, கன்சிஸ்டண்டா அவங்க வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாவே தொடர்ந்து வந்துன்னு இருக்காங்க. இங்க வந்து ஆட்டம் சுத்தமா ஒன்றும் எடுபடல அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டா போல விக்ரம். இந்த விஷயத்துல தான் பயங்கர காண்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் திவ்யா. அப்படிதான் அவங்க வந்து விக்ரமை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்குலாம் எமோஷன் இருக்கும்போது திவ்யா எனக்கு எமோஷன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி சண்டையை வளர்க்குறாங்க திவ்யா. இதை கேட்டதுமே நம்ம விக்ரம், ஐயோ திவ்யா உங்க காலில் கூட நான் விழறேன், என்ன தயவு செய்து விட்டுருங்களா, அந்த டாபிக் பத்தி பேசாதுங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. திவ்யாவை ஏங்க உங்க ஒய்ஃப் கூட பேசும்போது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா கோவம் அடைஞ்ச விக்ரம், இதுக்காக என் ஒய்ஃபை பத்தி நீங்க பேசுறீங்க, அவங்க ஒரு கண்டஸ்டன்ட், அந்த இடத்துல அவங்க கண்டஸ்டன்ட் கிடையாது, அவங்கள பத்தி பேசுற உரிமை உங்களுக்கு இல்ல, பொண்டாட்டியோட பேரை நீ இழுக்காத அப்படின்ட்டு பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விக்ரம். திவ்யாவை ஏங்க நான் உங்க பொண்டாட்டி இழுக்கலங்க, நீங்க தாங்க வந்து பேசுனீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே அவங்க வார்த்தைகளை புடுங்கி அவங்கள அடிக்கிற குணத்தை காட்டுறாங்க திவ்யா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய பொண்டாட்டி சொன்னதை பத்தி விக்ரம் ஏதோ திவ்யாவை பத்தி சொல்லியிருக்கா போல. அதை கேட்ட திவ்யா திரும்ப திரும்ப அவங்க ஒய்ஃபை பத்தி இழுத்து பேசவே அதுல வெடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம விக்ரம். திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் உங்க பொண்டாட்டி பேசுனதா நான் ஏங்க ஒட்டு கேட்க போறேன், நீங்க சொன்னதை வச்சு தாங்க நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க திவ்யா. அதை காதல வாங்காம கோபத்தின் உச்சிக்கே போயிடுறாரு நம்ம விக்ரம். அப்படியே திவ்யாவை பேச விடாம கத்திட்டே இருக்கிறாரு. திவ்யாவை பிடிச்சி ஐநாஸ் கொதற மாதிரி கொதறி எடுத்துருவாரு போல. அந்த மாதிரி பல்முக ரியாக்ஷனை காட்டுறாரு விக்ரம். பக்கத்துல இந்த சுபிக்ஷா, சபரி, அரோரெல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடி போய் பாக்குறாங்க. விக்ரம் அப்படியே கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்க. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே உத்து அப்படியே பாக்குறாங்க. ஐயோ சிங்கம் கலையரங்கிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த சீனை பார்க்கும்போது. சபரியா நடு பக்கம் வேணாம் விக்ரம் வேணாம், கோவத்தை கட்டுப்படுத்த வேணாம் விக்ரம் அப்படின்னு கட்டுப்படுத்துறா போல. நான் திவ்யாவோ எதுக்கும் அசராத துணிஞ்சி இதை விட டிராமாலாம் நாங்க பார்த்துட்டா போடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட பயப்படாம அந்த இடத்துல பேசிட்டே இருக்காங்க. விக்ரம் தன்னுடைய ஒய்ஃபை பத்தி ஏதோ பேசியிருக்கா போலாங்க, என் ஒய்ஃப் கூட இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி திவ்யாவை ஏதோ சொல்லியிருக்கா போல. அதுக்கு தான் திவ்யா அவங்க ஒய்ஃப் பேசின பேச்ச இங்க சொல்லி கொண்டு வராங்க போல இருக்கு. அதுக்கு விக்ரம் கோவமாயி, என் பொண்டாட்டி பேரை எப்படி சொல்லலாம், பொண்டாட்டி பேரை எப்படி சொல்லலாம்னு கோவமானா என்னத்த சொல்றது. இந்த வீட்டுக்குள்ள 4 பேர் வந்தாங்கன்னா நார்மலா அவங்கள பத்தி பேசுறது தானே எல்லாரும். அவங்கள பத்தி குடும்பமா வந்தா அவங்கள பத்தி ஏதாவது 2-3 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அந்த குடும்பம் சூப்பரா பேசினாங்க, இந்த குடும்பம் சூப்பரா பேசினாங்க, அவங்க அப்பா செம்ம லெவல் வேற லெவல், அவங்க தம்பி வேற லெவல் இப்படின்னு பேசதான் செய்வாங்க. யாருமே தப்பு தப்பா வந்து பேசவே மாட்டாங்க. அவங்களும் வந்து சபாநாகரிகம் தெரியும், இவ்வளோ கேமரா இருக்கு, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டா வார இறுதியில் அட்ரஸ் பண்ண விஜய்ஸ் இருக்காரு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ கேமரா பார்த்துன்னு இருக்கு, வெளியே போனாலும் அந்த பிரச்சனை தொடரும்ன்ட்டு பார்த்து பக்குவமாக தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த வகையில் விக்ரம் தன்னுடைய பொண்டாட்டியை பற்றி ஏதோ பேசியிருக்கிறா போல. அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணக்குள்ள தான் திவ்யாவை இவ்வளோ காட்டு கத்து கத்துறா போல விக்ரம். இந்த ட்ராமாலாம் என்கிட்ட செல்லாது அப்படின்ற மாதிரி தான் திவ்யாவும் பேசுகிறாங்க. ஸோ இன்னி எபிசோடில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்கு.
இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல தான் போச்சு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஃபுல்லா பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சாயத்துல மெயின் தலைவரா நம்ம பார்வதி தான் அங்க இடம் பெற்றிருப்பாங்க. அது மட்டும் கரெக்டா தெரியுது. நம்ம நடிப்பு அரக்கன் போன பிறகு பிபியோட இன்னொரு நடிப்பு அரக்கன் வந்து பயங்கரமா நடிப்பை போட்டுன்னு இருக்கிறா போல. அது யாரும் இல்ல, விக்ரம் தான். இத பார்க்கும்போது சீசன் 4ல அனிதா ஆரி கிட்ட கத்தன மொமெண்ட்ஸ் வந்து ஞாபகமா இருக்கு. என் ஹஸ்பண்ட் பத்தி தப்பா பேசாதீங்க ஆரி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்படி கத்திட்டு அடுத்த வாரமே அனிதா பாத்தீங்கன்னா வீட் ஆகி போயிடுவாங்க. அதையே அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. இப்போ கனி எவிக்ட் ஆனதை தாங்க முடியாத விக்ரம் இனிமே யார்கிட்ட நான் அன்பு டிராமாவை போடுறது அப்படின்னு நினைச்சு அதுல கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகி அந்த சமயத்துல திவ்யா வார்த்தையை விட எல்லா பிபியும் இங்க கொட்டிடுவோம் அப்படின்ட்டு கொட்டிட்டாரு போல. எபிசோடு வந்தாதான் தெரியும் யார் மேல தப்புன்ட்டு. மக்களை மறக்காம உங்க கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த விட சந்திக்கிறேன். பாய்.